வணக்கம் நண்பா, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆண்ட்ராய்டு தமிழ். நான் உங்க சாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 3 போன்லயே கொடுத்துருக்கிற செட்டிங்ஸை பார்த்து தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே மாதிரி பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நண்பா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற செட்டிங்ஸ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்டி மோட், அதாவது டு நாட் டிஸ்டர்ப் மோட். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ரொம்பவே பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வரும். ஸோ அப்படி அந்த ஃபோன் கால் பேசும்போது நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நீங்க அந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடா ஆன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க உங்க வீட்டுல எங்கேயாச்சும் மூவிக்கு போயிருக்கீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோட். ஸோ இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடை எப்படி ஆன் பண்ணணும்ட்டு நம்ம அடுத்த உள்ள ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டு நாட் டிஸ்டர்ப் மோடை எப்படி ஆன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா, உங்க ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. ஸோ நான் இப்போ செட்டிங்ஸ்குள்ள போறேன். ஸோ போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அப்படி போனோடனே இந்த இடத்துல சைலண்ட் டிஎன்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎன்டினா டு நாட் டிஸ்டர்ப். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைலண்ட் மோடு, டு நாட் டிஸ்டர்ப் மோட். ஸோ நம்ம இங்கே டு நாட் டிஸ்டர்ப் மோடை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அலோ இன்கமிங் கால்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் நோட்டிஃபை அபவுட் ரிப்பீட்டட் கால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாம் அலோ இன்கமிங் கால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எந்த காலுமே வரக்கூடாதுன்றதுக்காக நன் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம நோட்டிஃபை அபவுட் ரிப்பீட்டட் கால்ஸ், அதாவது உங்களுக்கு யாராச்சும் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டுருந்தாங்கன்னா அவங்களோட காலை நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆஃப் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இதை ஆன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன் கொடுத்த உடனே ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன், அதாவது என்னன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வேணும்னோடனே இங்கே ஷெட்யூல் டர்ன் ஆன் டைம் அப்படின்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே டைமர் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு டைமர் ஆன் ஆயிரும். இல்லாட்டி உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் வேணும்னா ஸோ நீங்கள் போய் என்னெல்லாம் வேணுமோ எந்த டைமில் வேணும் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் டிஎன்டி மோடை எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் செட்டிங்கை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் மோடு. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்னு சொல்லணும். ஏன்னா அவங்க நைட் டைமில் லைட்டே இல்லாமல் படிக்கும்போது அவங்க கண்ணை யூவி ரேடியேஷனால் அட்டாக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த மோடை ஆன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு அந்த யூவி ரேடியேஷன்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மோடை எப்படி ஆன் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ரீடிங் மோடை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே மேலே சர்ச் செட்டிங்ஸ்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் ரீடிங் மோட் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரீடிங் மோட் அப்படின்னு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு ரீடிங் மோட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி வந்தோடனே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போதும். ஸோ உள்ளே போனோடனே உங்களுக்கு ரீடிங் மோட் ஆஃபில் வேணுமா ஆனில் இருக்குமான்னு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வச்சோம்னா நம்மளுக்கு நல்லாவே ப்ரௌன் கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இடத்துல ஷெட்யூல் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த டைம் வேணுமோ போய் போட்டுக்கலாம். அதே மாதிரி குட் நைட்ஸ் ரீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்னென்னா சன் செட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் மோட் ஆன் ஆகுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு கஸ்டம் டைமில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டைமில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து காலையில் 12 AM ஆன் ஆகி காலையில் 12 AM ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸோ இதை வந்து நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் டைம் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னைக்கு வீடியோல நம்ம லாஸ்டா பார்க்க போற செட்டிங்ஸ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா VPN. இது வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளால இந்தியால பிளாக் ஆன வெப்சைட்ஸை அது வழியா அன்பிளாக் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. ஸோ இப்போ அந்த VPNன்றத எப்படி ஆன் பண்றதுன்ட்டு ஒரு சின்ன ஸ்கிரீன் ரெக்கார்டிங் மூலியமா பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ VPN எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ VPN செட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போன உடனே VPN அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஸோ உங்களுக்கு வந்து VPNன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் சர்ச் பண்ணி வரலன்னா உங்களுக்கு இப்படி கீழே போனீங்கனாலே உங்களுக்கு இந்த ஒய்ஃபை ப்ளூடூத் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே போய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்குள்ளே போனீங்கன்னா VPN அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் VPN அப்படின்னு இருக்கும். ஸோ செலக்ட் VPNக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ ப்ளஸ் கொடுக்கணும். ப்ளஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு நேம் கேட்கும். ஸோ நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சாம் அப்படின்னு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு சர்வர் அட்ரஸ் கேட்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சர்வர் அட்ரஸ் வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் கொடுத்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே நியூஸ் PPTP அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து PPTPயை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல கேனடா VPN சர்வர் அப்படின்னு இருக்கும். CA222 அந்த. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த CA222ன்றதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கொண்டு வந்து சர்வர் அட்ரஸில் பேஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அங்கேயே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூசர் நேமை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு என்னன்றதை நீங்களாக தான் பார்த்து டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாஸ்வேர்டு வந்து ஒவ்வொரு டைமுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் பாஸ்வேர்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் B. ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு வைக்கணும். கேபிட்டல் B 2. நெக்ஸ்ட் என்னது ஸ்மால் c 4v4 ஸ்மால் c 4v4 அடுத்து ஸ்மால் சி கொடுத்தணும். கொடுத்தோடனே இங்கே டிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட VPN க்ரியேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் VPN ஆன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கனெக்டிங் அப்படின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு. உங்களுக்கு நல்லா நெட்டு கிடச்சிச்சுன்னா டக்குன்னு கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அது அன்சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஏன்னா எனக்கு நெட்டு கரெக்டாக கிடைக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி வரலன்னா ஒரு தடவை ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கனெக்டிங்னு வரும். ஸோ நல்லா நெட்டு கிடைக்கிற இடத்துல உட்காந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு கனெக்டடு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இது எதுக்குன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு படம், அதாவது நம்ம இந்தியாவில் பிளாக் ஆன ஏதாச்சும் வெப்சைட்ஸை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த VPN யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் அந்த மாதிரி மூவி டவுன்லோட் பண்ணுற கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி கனெக்ட் ஆனோடனே நான் போய் மை IP லொக்கேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மை IP லொக்கேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணோடனே ஸோ அது வந்து கொஞ்சம் லோட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லோட் ஆனோடனே உங்களுக்கு டாப்பில் உள்ளதை கிளிக் பண்ணிங்கனாலே அது உள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி உள்ளே போனோடனே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். IP லொக்கேஷன் வந்து கனடாவில் உள்ள ஏதோ லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோஸ்ட் நேமு பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்மளோட வந்து இந்தியா சர்வரில் கனெக்ட் ஆகாமல் கனடாவோட சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இல்லாத வெப்சைட்ஸ் கூட அங்கே இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ராக்கர்ஸ் வந்து இங்கே பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் கனடாவில் இருந்துச்சுன்னா உங்களால் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் VPN எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம என்னைக்கு பார்த்த 3 செட்டிங்ஸையுமே யூஸ் பண்ணி பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம கடைசியா பார்த்த VPN செட்டிங்ஸோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. அதே மாதிரி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பண்ண உடனே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஒன்று வரும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சாம் ஜேசன் பால்.